ஸோ மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கணும், வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் வைக்கலாம், பெரும்பாலும் முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வைக்கலாம். வேல், அதுக்காக ஒரு வேல் எடுத்து திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் அப்படி இல்லை. லக்ஷ்மி வர்றதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது. லக்ஷ்மியை பயப்படாமல் வச்சுருக்கணும். லக்ஷ்மிக்கு வந்து உக்ர தெய்வங்கள் அதிகமாக இருந்தால் லக்ஷ்மி வர்றதுக்கு பயப்படுவலாம். அப்போது முருகப்பெருமான் பாலமுருகனாக இருக்கிறது, சிரிச்சுக்கிட்டே கையெடுத்து வணங்குற முருகன். அந்த மாதிரி பழனிமலை முருகன் சில பேர் வச்சுருப்பீங்க, மொட்டெல்லாம் அடிச்சுட்டு அதில் நீங்கள் பார்க்கவே கூடாது. ராஜ அலங்காரத்தோட முருகன் அல்லது வள்ளி தெய்வான சமேத முருகன், சந்தோஷமாக இருக்கிற எதை வேணால் நீங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே இது மனசில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 2 கூடிய சுக்கிரன்கிறதுனால வலம்புரி சங்கு, ஏலக்காய் மாலை வீட்டு வாசலில் போடுறது, அதே மாதிரி வெட்டிவேர் மாலை போடுறது, கண்ணாடி அதிகமாக வீட்டில் பதிங்க. அப்படி பார்க்குற இடத்துலலாம் அப்படி பார்த்துட்டு அப்படி மேக்கப்லேயே இருக்கணும். நீங்கள் போகிற இடம்லாம் கண்ணாடி. சோஃபா, விலையேறுந்த சோஃபா வெள்ளை கலர், பெரும்பாலும் ஒயிட் கலரை சூஸ் பண்ணுங்கள். அல்லது வேறு கலராக இருந்தாலும் ஒயிட் கலரில் அதை விரிப்பாது வைங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். சுக்கிரனை அட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள்.